வணக்கம். ஆன்மீகம் என்று வரும்போது, இந்தியாவுக்கும், தமிழ்நாட்டுக்கும் ஒரு முக்கியமான இடம் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அடிப்படையிலேயே இயல்பாகவே இந்தியாவும் சரி, தமிழ்நாடும் சரி, ஒரு ஆன்மீகமான மனநிலை கொண்டவர்கள். அதாவது ஆன்மீகம் என்று சொல்லும்போது, இங்கே நாம் யாரையும் தேவையில்லாமல் வெறுப்பது கிடையாது. யாரையும் ஆக்கிரமிப்பு செய்யணும், அதிகாரம் செய்யணும்லாம் நினைக்கிறது கிடையாது. இயல்பாக நம்முடைய வாழ்க்கையை நாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதுக்குள்ளே நம்மளுக்கு தேவைன்னா யாரையாவது கட்டுப்படுத்த வேண்டியது இருக்கும், அதிகாரம் செலுத்த வேண்டியது இருக்கும். அதை தவிர்க்க முடியாது. மனிதர்களாக நாம் அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் கூட அப்பா அம்மா குழந்தைகளை கட்டுப்படுத்துவாங்க. வேறு வழி கிடையாது. நாம் இன்னொருத்தர் அதிகாரம் செய்யணும், கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக அத்துமீறுவது கிடையாது. வேறு நிலத்தை, வேறு மனிதர்களை ஆக்கிரமிப்பு செய்வதெல்லாம் கிடையாது. அந்த கோணத்தில் இந்திய மரபு, தமிழ் மரபுங்கிறது ஆன்மீக கோணத்தில் மிகவும் முக்கியமானது. அதுலேயும் இந்திய மரபுக்கும் தமிழ் மரபுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதா தான் என்னுடைய புரிதல். தமிழ் மரபு என்பது இயற்கையை மையமாக கொண்டது. இந்திய மரபு என்பது சனாதன தர்மத்தை, இந்து மத வாழ்க்கை முறையை அடிப்படையாக கொண்டது. அவை இரண்டுக்கும் இடையே கொஞ்சம் முரண்களும் இருக்குது. அவை ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகும் இடங்களும் இருக்குது. அதையெல்லாம் நான் வேறு இடங்களில் பேசியிருக்கேன். இப்போ இன்றைய நவீன காலத்தில் இந்தியாவின் நிலை என்ன, தமிழ்நாட்டின் நிலை என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும். இன்றைக்கும் நாம் ஒரு முக்கியமான பங்கு வகிப்பதாக தான் நான் கருதுகிறேன். என்னன்னா, இன்றைக்கி உலகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குழப்பம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதாவது மரபான வாழ்க்கை முறையை எல்லாரும் கைவிட்டுக்கிட்டு இருக்காங்க. நவீன கால வாழ்க்கை முறைக்கு எல்லாரும் மாறிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் மேலை நாடுகள், பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்த நாடுகள் பார்த்திங்கன்னா அவங்க மரபான வாழ்க்கை முறை குறித்து ஒரு சந்தேகம், கேள்வி, ஒவ்வாமை உருவாகி வருது. அவர்கள் பலரும் பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறைக்கு, ஒரு நவீனத்தை கடந்த ஒரு வாழ்க்கை முறை நோக்கி சென்று கொண்டிருக்காங்க. இது ஒரு சின்ன மாற்றம் இப்போது உலகமெங்கும் நிகழ்ந்துக்கிட்டு வருது. ஏனென்றால் ஒன்று மதங்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை இழந்து விட்டன. இனிமேலும் மனிதன் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு கடவுளை மையமாக வைத்து வாழ்வதற்கு தயாராக இல்லை. அதே சமயம் மனிதன் மற்றவர்களை காட்டிலும் தான் உயர்ந்தவன், மற்ற மனிதர்களை, மிருகங்களை அவர்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் திறன் தனக்கு உண்டுங்கிற புரிதலும் இன்று மழுங்கி போயிட்டுருக்கு. அதை யாரும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. மனிதனும் உயிரினங்களின் ஒரு பகுதி தான், அவனுக்கு எந்த சிறப்பு தகுதிகளும் கிடையாதுங்கிறமான ஒரு மனநிலை கூடிக்கிட்டு வருது. ஒரு விதத்தில் பார்த்தோம்னா அது ஒரு ஆன்மீகமான புரிதல் தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ காலமாக நாம் தன்முனைப்பை கொண்டு நான் நம்முடைய அகங்காரத்தை கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போது நாம் உருவாக்கின சிக்கல்களை, பிரச்சனைகளை நம்மளால் பார்க்க முடியுது. நமக்கு முந்தைய தலைமுறையினர் எப்படி எதையும் புரிஞ்சிக்காமல் ஒரு சிக்கலான நிலைக்கு பூமியை கொண்டு வந்துட்டாங்கங்கிற புரிதல் நமக்கு இருக்குது. இப்போது அதை கடந்து செல்ல வேண்டிய நிலைக்கு பார்த்திங்கன்னா ஒரு வளர்ந்த நாட்டை சேர்ந்த மனிதர்கள், நாகரிகமானவர்கள், கல்வி கற்றவர்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த ஒரு எதிரெதிர் துருவங்களுக்கிடையேயான உரசல் எல்லா இடத்துலையும் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஏழைகள், பணக்காரர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், வளர்ந்த நாடுகள், வளராத நாடுகள், ஆரோக்கியமானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், குழந்தைகள், முதியவர்கள், எல்லா இடத்துலையுமே இருக்குது. நாம் இங்கே எதில் இருக்கோன்னு நம்ம யோசிக்கணும். இல்லை பார்த்திங்கன்னா பெரும்பாலான நாம் ஒரு நடுநிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மளால் மரபையும் கைப்பிடிக்க முடியதில்லை, அதே சமயம் நவீன வாழ்க்கைக்கு முழுசாக மாறுவது கிடையாது.
இப்போ இந்த மாரியான சூழல்ல இந்தியர்களாக, தமிழர்களாக நாம ஒரு முக்கிய பங்கு வகிக்க முடியும்னு தோணுது. ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல, எல்லா ஒரு பாரம்பரியமான சமூகங்களும் பார்த்தீங்கன்னா, நவீன வாழ்க்கை முறைக்கு வேகமாக மாறிக்கிட்டு இருக்கின்றன. இப்போ கீழை மரபுகளை எடுத்துக்கிட்டோம்னா, சீனா அதனுடைய அரசியல் மாற்றங்களால் இன்று பெருமளவு நவீன வாழ்க்கை முறைக்கு மாறிடுச்சு. அங்கு இன்றும் மக்கள் தொகை அதிகம். நிறைய மக்கள் ஒரு கிராமப்புற வாழ்க்கை முறையை மேற்கொண்டிருந்தாலும், அவங்களுக்கு பிடித்த வாழ்க்கை முறையை வாழ்வதற்கான சுதந்திரம் அங்கு குறைவு. அரசாங்கம் என்ன நினைக்குதோ அதன் அடிப்படையில் தான் மக்கள் வாழ்ந்தாக வேண்டும். அதனால் அங்கே ஒரு நவீன, அதாவது ஒரு ஆன்மீகமான வாழ்க்கையை, ஒரு புரிதலை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அதுவே தான் கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகள்லையும் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. அங்கே ஏற்கனவே பெரும்பாலான மக்கள் நவீன வாழ்க்கை முறைக்கு மாறிக்கிட்டாங்க. அதை தவிர கீழே கொஞ்சம் வந்தோம்னா வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து போன்ற நாடுகள் ஒரு இந்தியா போன்ற நிலையில தான் இருக்குது. அவங்க பெரும்பாலானவர் ஒரு மரபான வாழ்க்கை முறையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நவீன வாழ்க்கை முறைக்கு வாழ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதார பின்புலம் கிடையாது, கல்வி அறிவு கிடையாது, ஆழமான மரபு கிடையாது. இப்போ அதனால் அந்தளவு ஆழமாக, உறுதியாக அவங்கள் தங்கள் மரபை கைக்கொள்ள முடியும், நவீனத்தை எதிர்கொள்ள முடியும்னு எனக்கு தோணலை. ஸோ இப்போ நோக்க பார்த்தீங்கன்னா, இதை காட்டிலும் மற்ற மரபுகள் எல்லாமே, அதாவது ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா போன்ற நாடுகள்லையும் பல புராதனமான மரபுகள் உள்ளன. ஆனால் அவை எதுவுமே இந்த கீழை மரபுகள் அளவுக்கு தத்துவ ரீதியாக வளர்ச்சி அடைந்தவை கிடையாது. அவை பெரும்பாலும் ஒரு தொல்குடி, பழங்குடி இன வழிமுறைகளையே இன்னும் மேற்கொண்டிருக்கின்றன. அவளையும் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அவற்றின் மீதான ஈர்ப்பு இன்று கூடிக்கிட்டே இருக்குன்னாலும், அவற்றுக்கு அந்த தத்துவ ரீதியான ஒரு கட்டுமானம் இல்லாததுனால அவை பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்ல முடியாது. இப்போது நாம் இதை சரியாக நம்ம புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா, நாம் ஒரு பண்பாட்டு ரீதியாக, ஒரு ஆன்மீக கோணத்தில் இந்தியர்களாக, தமிழர்களாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா, இது இந்தியாவை விட்டுறலாம். இதில் நான் கவனம் செலுத்துவது தமிழ் மரபை பற்றி தான். ஏன்னா தமிழ் மொழி அவ்வளவு ஆழமானது. தமிழ் மொழி பல நுட்பங்களை கொண்டது, நுணுக்கமானது, சாதாரண மொழி கிடையாது. தமிழர்கள் நல்ல புத்தி கூர்மை மிக்கவர்கள். நான் வேலை செஞ்ச இடங்கள்லையும் பொதுவாகவே கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்மால் எளிதில் எதையும் கற்றுக்கொள்ள முடியும், மற்றவர்களை விட வேகமாக புரிஞ்சிக்க முடியும். குறிப்பாக ஆங்கிலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மற்ற இந்தியர்களை காட்டிலும் தமிழருடைய அறிவுத்திறன் அதிகம். ஆங்கிலம் கற்றுக்கொள்வது வேகமாக கற்றுக்கொள்வோம். ஆங்கிலத்தை நம்ம பயன்படுத்தும் விதமும் நன்றாக இருக்கும். அப்புறம் கணினி, நிரல் எழுதுவது, இது போன்ற துறைகளிலும் நிறைய சாதிக்கும் திறன் நம்மளுக்கு இருக்குது. அப்போது நம்ம சரியாக அதை டேப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை சரியாக கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்ம புரிஞ்சிக்கணும். அதை தான் நான் விளக்க முயற்சிக்கிறேன். ஏன்னா இதை ஏற்கனவே வேறொரு காணொளியில் விளக்கியிருக்கேன். 7 சாமுராய் படத்தை முன்வைத்து. ஏன்னா அதில் 3 விதமான சமூகங்கள் காட்டப்படும். ஒன்று விவசாயிகள், இன்னொன்று சாமுராய்கள், இன்னொன்று திருடர்கள். விவசாயிகள் நிலத்தை மையமாக வைத்தவர்கள். அவர்கள் நிலத்தை விட்டு அவர்களால் செல்ல முடியாது. அவருடைய வாழ்க்கை, அறிவு, அனுபவம் எல்லாமே இந்த நிலத்தை சார்ந்தது. மாறாக சாமுராய்கள் அவர்களுடைய அறிவு, அனுபவம், புரிதல் எல்லாம் அவர்களுடைய உடலை மையமாக வைத்தது. அவங்க உடலை வைத்து போர் பயிற்சிகளில் ஈடுபட்டு அந்த திறமையை வளர்த்துருக்காங்க. அதை கொண்டு அவர்களால் யாருக்கு வேண்டுமானாலும் வேலை செய்ய முடியும், எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை வேண்டுமானாலும் ஈட்டிக்கொள்ள முடியும். இந்த இரண்டுக்கும் நடுவில் இருப்பது திருடர்கள். அவர்களுக்கு விவசாயிகளைப் போல பொறுமையாக கற்றுக்கொண்டு வாழும் திறனும் கிடையாது. சாமுராய்களைப் போல ஒழுக்கமாக எதையாவது பயிற்சி செஞ்சு நேர்மையாக வாழும்
திறனும் இல்ல. அதனால என்ன பண்றாங்கன்னா, மற்றவர்கள ஏச்சி பழிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மில் பெரும்பாலானோர் இந்த 3ல் ஏதாவது ஒரு இடத்துல இருப்போம். ஒன்று வந்து இன்னும் நம்ம கிராமத்து வாழ்ந்துக்கிட்டு மரபான வாழ்க்கை முறையை அனுசரிச்சுக்கிட்டு இருப்போம். இல்லைன்னா நகரங்களில், வெளிநாடுகளில் நன்கு படித்து நம்முடைய மரபான வாழ்க்கை முறையை கைவிட்டு அறிவை மையமாக கொண்டு வேலை செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருப்போம். இல்லை 2க்கும் இடையில் மாட்டிக்கிட்டு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதற்கேற்றாற்போல எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு வாழ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்போம். இதை நாம் புரிஞ்சிக்கணும். அதாவது இன்று வந்து அறிவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தரப்படுது. ஆனால் அறிவை எல்லோராலையும் கற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு வந்து நிறைய குறைந்தபட்சம் நம்மளுக்கு அதை பற்றின அறிமுகமாவது வேணும். நம்ம வீட்டில் 4 பேர் படிச்சிருந்தாங்க தான் நம்மளுக்கும் படிப்பு மேலே ஈடுபாடு வரும், ஆர்வம் வரும், படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். நம்ம தான் நம்ம குடும்பத்தில் முதல் தலைமுறையில் கல்லூரிக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுவே பெரிய விஷயமா இருக்கும். என்ன படிக்கணும், என்ன டிகிரி எடுக்கணும், எப்படி படிக்கணும் எதுவுமே தெரியாது. பலரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சுட்டா ஒரு நல்ல வேலை கிடச்சிரும், பிஇ படிச்சுட்டா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு கனவுகளோட கற்பனைகளோடு தான் படிக்க வரோம். ஆனால் நம்ம படிக்க தொடங்கும்போது, கல்லூரியில் சேரும்போது அப்போ தான் நம்மளுக்கு உலகம் புரிய வரும். நாம் நினச்சிக்கிட்டு இருந்ததுக்கும் நம்ம கற்றுக்கொள்வதற்கும் நம்ம வாழப்போகிற வாழ்க்கைக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைன்ட்டு. அப்படி என்ன விட்டுட்டு போக முடியாது. ஸோ வேறு வழி இல்லாமல் தொடர்ந்து படிக்கிறோம். ஆனால் என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது. சொல்லித்தரதை முழுசாக உள்வாங்கிக் கொள்ள முடிய மாட்டேங்குது. உள்வாங்கிக் கொண்டதை சரியாக வெளிப்படுத்த முடிய மாட்டேங்குது. போதுமான வசதி வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நம்மளுக்கு விஷயங்கள் தெரிஞ்சாலும் அதை வெளிப்படுத்த முடியல, சரியாக பயன்படுத்திக்க முடியல. இப்போ அதனால் ஒரு பெரிய ஒரு தலைமுறை, ஒரு பெரிய கூட்டமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுநிலையில் திரிசங்கு சொர்க்கம் போல் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அவங்களால மரபான வாழ்க்கை முறைக்கும் போக முடியாது. ஏன்னா நிறைய கல்வி கற்றுட்டாங்க, படிச்சுட்டாங்க. கிராமத்துக்கு போய் எளிய வாழ்க்கையை வாழ முடியாது. அதே சமயம் நகர வாழ்க்கையை கேட்டாற்போல் தங்களை மாற்றி கொண்டு அதை அனுசரித்தும் வாழ முடியாது. ஏன்னா அங்கே கூட்டம் அதிகம், போட்டி அதிகம். என்ன செய்யறது? இது நம்ம எல்லோருக்குமே இருக்கும் பிரச்சனை இது. இது நாம் தனி மனிதர்களாக எதிர்கொண்டு நாம் தான் நம்மளை மீட்டெடுத்தாகணும். வேறு வழியே கிடையாது. எல்லாருமே இன்றைக்கு இதை எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் பெரிய நகரங்களில் வசிப்பவர்களை பார்த்தோம்னா நம்மளுக்கு பொறாமையாக கூட இருக்கும். எவ்வளோ வசதியாக இருக்காங்க அப்படின்னு. அவங்களுடைய தனிமை, அவங்களுடைய துக்கம் குறித்த புரிதல் நமக்கு இல்லை. அவங்க பலரும் பார்த்திங்கன்னா எந்த பிடிப்புமே இல்லாமல் அது ஒரு நிலத்தோடையோ மண்ணோடையோ மற்ற மனிதர்களோடையோ எந்த தொடர்பும் இல்லாமல் ஒரு அந்தரத்தில் மிதந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது வந்து அவங்களுக்கு பல்வேறு விதமான உளவியல் சிக்கல்களை, பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதை குறித்த புரிதல் நமக்கு கிடையாது. இப்போ அவங்களுக்கு பிறக்கும் குழந்தைகள், அடுத்தடுத்த தலைமுறைகளில் வந்து அவங்க இந்தியர்களும் இல்லாமல், தமிழர்களும் இல்லாமல், அமெரிக்கர்களாகவோ கனடியர்களாகவோ இல்லாமல் ஒரு 2 கெட்டா வாழ்க்கை முறையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான இளைய தலைமுறை மேலை நாடுகளில் வசிப்பவர்கள் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது தங்களை வெளிநாட்டினர் போல காட்டிக்குவாங்க. அவங்களுக்கு வசதியாக இருந்தால் தங்களை இந்தியர் போல காட்டிக்குவாங்க. அதாவது வீட்டிலையே இருந்து அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சு எல்லாம் பிடுங்கி வாழ்ந்துக்கிட்டு, அதே சமயம் மேலை நாட்டு வாழ்க்கை முறையை, அந்த சுதந்திரம், அந்த பொறுப்பற்றத்தனம் இதையெல்லாமும் கைக்கொள்வார்கள். ஸோ இது ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வரும் இனிமேல். இதை பற்றின புரிதலே நம்மளுக்கு கிடையாது. இது நாம் தனி மனிதர்கள் தான் கவனிக்கணும். ஒவ்வொருவரும் நாம் எங்கே இருக்கோம்? நாம் இப்போ கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். அப்போது அந்த வாழ்க்கை எப்படி வாழ்வது நம்ம கற்றுக்கொண்டாக வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்று வந்து நம்ம என்னதான் விவசாயியாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த அந்த விவசாயிக்கு வந்து அந்த நிலத்தை குறித்த புரிதல் ஆழமாக இருக்கும். ஏன்னா அவங்க தலைமுறை தலைமுறையாக அந்த நிலத்தில் வாழ்ந்திருப்பாங்க. அங்கே என்ன சூழல் நிலவுது, தட்பவெப்பநிலை இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும்.
அதே சமயம் இன்று அறிவியல் வளர்ந்துருச்சு. நம்ம வானத்த பார்த்து அடுத்த வாரம் மழை பெய்யுமான்னு யோசிச்சுட்டு இருக்க வேண்டியது கிடையாது. சரியா அறிவியலை பயன்படுத்தும் துல்லியமாக எப்போது மழை பெய்யும்னு சொல்ல முடியும். அப்போ அதை போன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம கிராமத்து வாழ்க்கைய வாழ்ந்தாலும் அதையும் நல்லதாக வாழ முடியும். அதே சமயம் வந்து நாம் வெளிநாடுகளில் வசித்தாலும் நாம் போதுமான அளவு மரபை கற்றுக்கொண்டு பண்பாட்டு கல்வியை பெற்றுக்கொண்டு நம்மளுடைய வேரை நம்ம ஆழப்படுத்த முடியும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் யோசிச்சு பாருங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க சினிமா பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக வாழ பார்க்குறோம். வெளிநாடுகளில் வசிப்பவர்களும் சினிமா நடிகர்களை கூப்பிட்டு வந்துட்டு சினிமா பாட்டுகளை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு கலை நிகழ்ச்சியில் நடத்திட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது நம்முடைய மரபு ஆழமானது அப்படிங்கிற புரிதலே நமக்கு இல்லை. என்னதான் வந்து இன்று தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, மேலை கல்விகளை கற்றுக்கொள்ள முடியுது, புதிய அறிதல் முறைகளை எளிதில் தெரிந்து கொள்ள முடியுது. இருந்தாலும் நம்முடைய மரபில் இருக்கும் திருக்குறள், திருமந்திரம் இதையெல்லாம் நாம் வாசிச்சிருக்கோமா? என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம ஒரு இந்தியா அல்லது தமிழ் மரபை போன்ற ஒரு தொன்மையான மரபில் பிறந்ததுக்கும் ஒரு சாதாரண ஒரு மேலை நாட்டினர் எந்த விதமான பாரம்பரியமும் இல்லாத ஒரு குடும்பத்தில் ஒரு மரபில் பிறப்பதற்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நம்முடைய மரபை, நம்முடைய வரலாற்றை நாம் எந்த கோணத்திலாவது பயன்படுத்தி கொண்டிருக்கோமா? இதெல்லாம் நாம் தான் யோசிக்கணும். இன்றைக்கு தொழில்நுட்பம் பல்வேறு விதங்களில் நம்மளுக்கு உதவி வருது. ஆனால் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் திறன் நமக்கு இருக்கா? அதை நாம் தான் கற்றுக்கொண்டாகணும். நாளைக்கு இன்னும் வந்து தொழில்நுட்பம் பல புதிய மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. இப்போவே நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ்கிறதுன்னு தெரியலை. நம்மளுக்கு குழந்தைகளுக்கு என்ன கற்றுத்தரதுன்னு தெரியலை. அப்போ எதிர்காலத்தில் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். முன்னே சொன்னது போல் இது பல நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலைக்கு ஏற்கனவே போயிடுச்சு. கொரியா, ஜப்பான் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இளைய தலைமுறைகளுக்கு மரபின் மீது எந்த பிணைப்புமே கிடையாது. அவங்க பெரும்பாலும் மேலை நாட்டு வாழ்க்கை முறையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. முன்பே சொன்னது போல் சீனா போன்ற நாடுகளில் இன்னும் அந்த மாற்றம் பெரிதளவு நிகழலை. மற்ற நாடுகளில் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இந்தியாவில் வந்து என்ன வேணாலும் நிகழலாம். ஆனால் நம்ம மாறாமல் இருக்கோம். காந்தி சொன்னது போல் இந்தியாவின் ஆன்மா வந்து கிராமங்களில் தான் இருக்குது. ஏன்னா கிராமத்து மனிதர்கள் எளிதில் மாற மாட்டாங்க. அவங்க மரபில் ஊறி போனவர்கள், பழமையில் ஊறி போனவர்கள். அதில் எந்த தவறும் கிடையாது. ஏன்னா அவங்க தான் மண்ணுக்கு உப்பு போல் இருக்காங்க. எல்லாருமே வேகமாக மாறிட்டே இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சிக்கலில் குழப்பத்தில் போய் விட்டுரும். அதுவும் பெண்கள் வந்து அவ்வளோ எளிதில் மாற மாட்டார்கள். ஏன்னா பெண்கள் வந்து அவங்க ஒரு 10-15 வயசு இருக்கும்போதே எப்படி வாழணும்னு அவங்க ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அவங்களுக்கு மரபோடு ஒரு ஆழமான பிணைப்பு இருக்குது. அவங்களால எதையும் கற்றுக்கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அவங்களால எளிதில் மாற முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். எல்லா நாடுகளும் திணறிக்கிட்டு இருக்கும்போது நம்மால் நம்முடைய மரபை கொஞ்சம் நுட்பமாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை கொண்டு நம்ம ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். ஏன்னா இந்த அளவு பாரம்பரியமான மரபுகள் கொண்ட பண்பாடுகள் மிக குறைவு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2000-3000 வருடங்கள் பழமையான மரபு உலகில் எவ்வளவு இருக்கு? இந்திய மரபு, தமிழ் மரபு, சீன மரபு, ஏன்னா ஜப்பானிய, கொரிய மரபுகள் கூட அவ்வளோ பழமை கிடையாது. கம்போடியாவில் வந்து தமிழ் மரபு நீண்ட காலமாக அங்கே இருந்திருக்கு. பண்பாடு கடைப்பிடிக்கப்பட்டு வந்திருக்கு. அப்புறம் வேறு எந்த நாடுகள் யோசிச்சு பாருங்கள். ஆப்பிரிக்க நாடுகளெல்லாம் இன்னும் பழமையானவை என்றாலும் அவை வந்து முன்பே சொன்னது போல் எந்த விதமான தத்துவ கட்டுமானங்களையும் கொண்டிருக்கவில்லை. உதிரி உதிரியாக தான் அவை இருக்கின்றன. தென் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கும் பல ஷாமனிச தொல்குடி மரபுகள் இருந்தாலும் அங்கே பெருமளவு கிறித்துவம் வந்து ஊடுருவி விட்டது ஏற்கனவே. ஐரோப்பிய மரபு நம்முடைய அளவுக்கு பழமையானது கிடையாது. வட அமெரிக்காவும் அதே போல் தான், தென் அமெரிக்காவை போன்றது தான். இப்போ இதெல்லாம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம இந்திய மரபுக்கும் தமிழ் மரபுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. நாம் இன்னும் மற்ற நாடுகளைப் போல முற்றிலும் நம்மை மாற்றிக்கொள்ளவில்லை. இப்ப இந்து மதமே, அதாவது சனாதன தர்மம் பழமையானதுனாலும் அதை நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை. அதாவது அதை ஒரு வாழ்க்கை முறையாக நாம் ஏற்றுக்கொண்டுட்டோம். அதை ஒரு மத ரீதியாக நாம் இன்னும் ஏற்றுக்கொள்ளலை. இன்னும் மனிதர்களாக தான் இருக்கோம் நம்ம பெரும்பாலானோர். நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மள எல்லோருக்குமே ஏதோ ஒரு பிடிப்பு வேண்டியது இருக்குது. அதனால தான் இன்றைக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்து மத சார்பு உடையவர்களாக இருக்கும். ஏன்னா அதை பிடிச்சிக்கலைன்னா நம்ம கைவிடப்படுவோம், புறக்கணிக்கப்பட்டு விடுவோம்னு ஒரு பயம் இருக்குது நம்மளுக்குள்ள. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற அந்த கூட்டம், அந்த மக்கள் தொகை, இதில் வந்து நம்ம மற்றவர்களோட உதவி இல்லாமல் வாழ முடியாது. நம்மளுக்கு ஒரு சாதி ரீதியாக மற்றவருடன் பிணைத்து கொள்ள வேண்டியது இருக்குது. மத ரீதியாக, மொழி ரீதியாக, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம மற்றவர்களோடு இணைத்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதன் பொருட்டு தான் நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா மொழிப்பற்று கொண்டவர்களாக, நாட்டுப்பற்று கொண்டவர்களாக, மதப்பற்று, இனப்பற்று கொண்டவர்களாக இருக்கோம். இல்லாட்டி நாம் மிக அருமையான எளிமையான மனிதர்கள் நம்மில் பலரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இல்லாட்டி 2000-3000 வருஷங்களுக்குள்ளே எல்லாம் எவ்வளோ வன்முறை நமக்குள்ளே நிகழ்ந்திருக்கணும், எவ்வளோ போட்டி நிகழ்ந்திருக்கணும். ஆனால் ஒப்பு நோக்கு கவனித்து பார்த்திங்கன்னா நமக்குள்ள பெரும்பாலும் அப்படிலாம் எதுவுமே நிகழலை. ஆங்கிலேயர்கள் போன்றவர்கள், யாராவது முகலாயர்கள் போன்றவர்கள் ஆட்சி செய்யும்போது அவர்கள் உருவாக்கும் சிக்கல்களால், பிரச்சனைகளால் தான் மக்கள் தங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்கியிருக்காங்களே தவிர, எளிய மக்கள் யாரும் யாரையும் தாக்கிக் கொள்வதோ தங்களுக்குள்ள போட்டியிடுவதோ கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் என்ன, நம்ம போய் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் சண்டை போட்டு நம்ம என்ன சாதிக்க போகிறோம். எல்லாரும் வந்து ஒரே மாதிரியான சூழலில் பிறந்து வந்தவங்க தான். இன்றைக்கு திடீர்னு வாழ்க்கை மாறி போயிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் பலகாரம்லாம் பகிர்ந்து கொண்டு ஒரு கூட்டமாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான் நாம் எல்லோருமே. இன்று நகரங்களில் நாம் குடிபெயர தொடங்கிட்டோம். நம்ம கூட இருக்கும் மனிதர்கள் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. நாம் எளிய குடும்பமாக இருப்போம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் நல்ல வசதி மிக்கவராக இருக்கக்கூடும். இப்போது அதனால் அந்த முரண்பாடு எளிதாக தெரியுது. கடந்த காலங்களில் இந்த முரண்பாடு அவ்வளவு நுட்பமாக தெரியாது, வெளிப்படையாக தெரியாது. இப்போ இதையெல்லாம் நாம் தான் கொஞ்சம் யோசிக்கணும். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு முந்தைய தலைமுறையினர் ஒரு ஒரு புரிதலை விட்டு செல்லணும். ஏன்னா அவங்க இதுடைய புரிதல் வந்து மிக ஆழமானது. இந்த இது போன்ற புரிதலெல்லாம் இன்னும் அவங்க நன்றாக அனுபவிச்சிருப்பாங்க. அவங்க காலகட்டமே வேறு. இப்போ அதை பற்றின புரிதலை அவங்க ஏற்படுத்தணும். ஏன்னா இளைய சமூகம் வந்து இன்றைக்கி பலவாரியாக பிரிஞ்சிருக்கு. இதெல்லாம் சொல்வதுக்கு நல்லா இருக்குது, யார் செய்ய போகிறா. ஸோ எனிவே, இது அதான் முன்னாடியே சொன்னது போல், நான் என்னதான் வந்து ஒரு இந்திய சமூகத்தை, தமிழ் சமூகத்தை பல விதங்களில் விமர்சித்தாலும் அது வந்து ஒரு அக்கறையின்பால் தான் சொல்லுவேன். இவ்வளோ மரபை வச்சு, பாரம்பரியமான மரபை வச்சுக்கிட்டு அதை ஒழுங்காக கையாளலைங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் சொல்கிறேன். அதே சமயம் அது ரொம்ப குறையாகவும் நான் சொல்லலை. முதல்ல நான் சொல்லிக்கிட்டு இருந்த அளவு கூட இப்போது அதிகமாக நான் பேசுவது கிடையாது. என்ன சொல்லி என்ன பயன்? இது வந்து தனி மனிதர்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளும் திறன் இருக்கிறவங்க தான் இந்த சேனலை பார்க்குறீங்க, காணொலியில் பார்க்குறீங்கன்னு தெரியும். இப்போ யாராவது ஒரு சிலர் இதை இறுதி வரைக்கும் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை குறித்து சிந்திப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு மரபை, மொழியை கைவிடுவது என்பது எளிது கிடையாது. நான் அதை செஞ்சிடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படியாவது எனக்கு கடந்த காலத்தை பிச்சு உதறிட்டு முற்றிலும் புதிய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ளலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அது அவ்வளோ எளிது கிடையாது. நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்முடைய மரபு தந்த இந்த காயங்கள், வலி, துக்கம் அதையெல்லாம் புரிந்து அதிலிருந்து நம்ம மீட்டெடுக்கணும். அதே சமயம் நம்முடைய மரபில் இருக்கும் அந்த உன்னதமான புனிதமான விஷயங்களை கவனித்து அதை இன்றைய காலகட்டத்துக்கு எப்படி தேவையோ
அதற்கேற்றாற்போல மீட்டெடுக்கணும். இது கண்டிப்பாக நம்ம எல்லோராலையும் செய்ய முடியும். நம்ம பலரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம அறியாமல் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் நம்ம தமிழ் பேசுகிறோம், தமிழ் கேட்குறோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அந்த மொழியின் கோணத்திலாவது நம்ம மரபோட பிணைந்து தான் இருக்கோம். பட் அதை இன்னும் நுட்பமாக கவனித்து அதை ஒரு சுயநினைவோட ஒரு தெளிவோட முன்னெடுத்து செல்லணும். அது மெல்ல நிகழும்போது அது நிகழ அனுமதிக்கும் துணிவும் திறனும் நமக்கு இருக்கணும். மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.